எதிர் வீட்டில் தண்ணி புகுந்துட்டு பக்கத்து வீட்டில் தண்ணி புகுந்துட்டு இன்னும் உங்கள் வீட்டில் தண்ணி போடலையான்னு கேட்டு வாயை மூடலை. அதுக்குள்ளே சாலையில் போன மகிழ் வந்து அதை செஞ்சுட்டு, என்னடா ஒரு நாள் மழைக்கே இவ்வளோ தண்ணி நிற்குது, இது சென்னையில் எந்த ஏரியா இருக்கும்னு நீங்கள் யோசிக்காதீங்க, இது சென்னையில் எங்கள் ஊர் மண்ணை. ஐம்பெரும் திணைகளில் மருது நிலையத்தை மட்டும் மக்கள் வடிவமைத்தார்கள் என்று படித்திருப்போம். ஆனால் அந்த வடிவமைப்பு அதன் போக்கிலேயே ஏரி, குளம், வயல், வாய்க்கால் என்று படிப்படியாக நீரை சேகரித்தது. விளைநிலங்கள் வீட்டு மனையாக மாறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைந்தபட்சம் கழிவு நீராக மாறிய வாய்க்கால்கள் நெகிழி குப்பையால் நிரம்பாமலாவது பார்த்து கொள்ள வேண்டும். அரசு குப்பையை முறையாக வாங்குவதில்லைன்னு குறை சொல்றதை பார்த்துருப்போம். அதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் இப்படி அடுத்த வீட்டு தோட்டத்திலும் சாலை ஓரங்களிலும் ஆறு குளம் வாய்க்கால்களிலும் குப்பையை தூக்கி எறிவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இயற்கைக்கு தெரியும் எதை எங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று. அதனால்தான் புழு புழுத்த இறைச்சி கழிவுகளும் நெகிழியில் முடிந்து வைக்கப்பட்ட முகம் சுளிக்கும் கழிவுகளும் மனம் கலந்த நீரும் மீண்டும் வீட்டை நோக்கியே வருகிறது. சில பேர் ஒரு சிறிய குப்பை வீட்டில் இருந்தால் கூட அதை உடனே அப்புறப்படுத்தி விடுவேன்னு பெருமையாக சொல்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இத்தனை கழிவும் கலந்த இந்த நீரில் அந்த கால்கள் எப்படி கடந்து போகிறதோ? என்ன சொன்னாலும் எப்படி புரியும்? ஆறறிவு எனப்படுவது அவற்றுடன் மனநே என்று தொல்காப்பியர் சொன்னது மெக்காலை வகுத்த கல்வியில் வெறும் மதிப்பெண்ணாக மட்டுமே மறைந்து விடுகிறது. நாய் ஆகி போனாலே அதை அப்புறப்படுத்த சொல்லும் நாடுகள் இருக்கும் இந்த நிலத்தில் உலகுக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மூத்த மொழியின் நிலைமையை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?